வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கிய அப்டேட்டை பார்க்க போறோம். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அதிமுக சண்டை நடக்குதுல, அதை பத்தி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதிமுகவை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற பாஜகவுடைய கனவு நிறைவேறிடுச்சு போல. பாஜக தான் அதிமுகவை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அது நனவாயிருச்சு. இந்தியாவில் பாஜகவுடன் கூட்டணி வச்சு எந்த கட்சியும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஆகவே இன்று அதிமுகவிற்கும் அதுதான் நடக்குது அப்படின்னு ஜோதிமணி சொல்லியிருக்காங்க. பாஜகவோட கூட்டணி வச்ச எந்த கட்சியும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லையா. இப்போ கமெண்ட் செக்ஷனில் மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சரி பாஜகவோட கூட்டணி வச்ச எந்த கட்சியும் வாழ்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டா? இன்னைக்கு இந்தியாவில் தொடர்ந்து 3வது முறையாக புறக்கணிக்கப்பட்டு அதிகாரம் எதுவுமே இல்லாமல், அதுவும் பல மாநிலங்கள் ஆட்சியை இழந்து, இப்போ நடந்த 5 மாநில தேர்தலில் கேரளா மட்டும் தப்பிச்சுக்கிட்டாங்க. அதுவும் கேரளாவில் இப்போ வரைக்கும் முதல்வரை செலக்ட் பண்ண முடியலை. கேரளா காங்கிரஸ்குள்ள சண்டை, தனிப்பெரும்பான்மையோட ஜெயிச்சும் சிஎம் செலக்ட் பண்ண முடியாமல் காங்கிரஸ் தள்ளாடிக்கு இருக்கு. முதல்ல உங்கள் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை பாருங்க, அதன் பிறகு மற்ற கட்சி விவகாரத்தில் மூக்க நுழைக்கலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க. நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் தமிழ்நாடு பாஸ் அவுட்டு, திமுக கூட்டணியில் இருந்தாங்க. போன வாட்டி 18 எம்எல்ஏ, இந்த வாட்டி வெறும் 5 எம்எல்ஏ. புதுச்சேரி 16 தொகுதியில் போட்டியிட்டு ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. புதுச்சேரியில் காங்கிரஸ் அவுட்டு. அஸ்ஸாமில் சொல்லவே வேண்டாம், 100 தொகுதிகளுக்கு மேலே பாஜக ஜெயிச்சிருக்கு. வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா 294 தொகுதியில் 2 தொகுதி நினைக்கிறேன். காங்கிரஸுடைய லட்சணம் நிலைமை இப்படி கவலைக்கிடமாக இருக்குது. இதில் இவங்க பாஜகவோடு கூட்டணி வச்ச எந்த கட்சியும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை அப்படின்னு டயலாக் பேசிக்கிருக்காங்க. அதான் நாங்கள் கேட்குறோம், பாஜகவோட நீங்கள் கூட்டணி வச்சிங்களா? பிறகு எதுக்கு இப்படி மோசமான நிலைமையில் காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி பெரிய வைரலாக ஷேர் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் ஸ்வந்து அதிகாரியுடைய பிஏ கொல்லப்பட்டார்ல, இது சம்மந்தப்பட்ட கேஸை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் பிஜேபி கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிபிஐ களமிறங்க போகிறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், மூணாவது, இன்னைக்கு சட்டப்பேரவையில் சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காரு. நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு இப்போ முன் வைக்கப்படுது. ஒரு பக்கம் உதயநிதி சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரா, இன்னொரு பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆஸ்தான ஜோசியருக்கு முதலமைச்சருடைய அரசியல் பிரிவு அதிகாரியாக வேலை போட்டு கொடுத்துருக்காரு, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே ஜோசியர் அப்பாயிண்டட் ஆகியிருக்காரு. முதல்வர் விஜய் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், ஆனால் ஜோசியர் சொல்கிறத நம்புகிறாரு. திருச்செந்தூருக்கு ஜோசியர் சொன்னதுனால தான் போயிட்டு வந்தார். இன்னைக்கு தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. இதுதான் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தை யாரெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எம்எஸ் பாஸ்கர் சொல்கிற மாதிரி ஒரு பேப்பரில் சனாதன தர்மம் அப்படின்னு எழுதிட்டு, அதுவும் பேனால் எழுதாமல் பென்சிலில் எழுதுறது உங்களுக்கு நல்லது, ரப்பரில் ஈஸியாக அழிச்சிடலாம். அப்படி அழித்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆனால் நிஜத்தில் சனாதன தர்மத்தை எப்பையும் அழிக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் முகலாயர்களுடைய படையெடுப்பெல்லாம் தாண்டி எத்தனை வருடங்களுக்கு பிறகும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது சனாதன தர்மம். அதை அழிக்கணும்னு நினச்சி கூட பார்க்காதீங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்குறாங்க பாஜக காரங்க. இது 2. அடுத்து, கள்ளக்குறிச்சி தாவேகா மாவட்ட செயலாளருக்கு பர்த்டே, பிறந்த நாளாம். தாவேகா நிர்வாகிகள் சாலையில் பட்டாசு வெடித்து சாலைகளில் கூடி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதனால் திருக்கோவிலூரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. பொதுமக்கள் பார்த்திங்கன்னா கடுப்பாயிட்டாங்க. இந்த செய்தி ரொம்ப ஷேர் ஆனிச்சா. இப்போ தாவேகா என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, தாவேகா நிர்வாகிகளுடைய பிறந்த நாள் இல்லை குடும்ப விழா, இதற்கு இந்த கொண்டாட்டங்களில் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி பிறந்த நாள் கொண்டாட்டமோ குடும்ப விழாக்களோ நடக்கக்கூடாது அப்படின்னு தாவேகா நிர்வாகிகளுக்கு தாவேகா கட்சி இப்போ அறிவுறுத்தலை முன் வச்சிருக்காங்க. அடுத்தது, பாஜக தொண்டர்களுக்கு ஹாப்பி நியூஸ்ங்க. அண்ணாமலை அண்ணன் மறுபடியும் பாஜகவுடைய மாநில தலைவராக பதவியேற்க போகிறது கன்ஃபார்மா. ஜூலை மாதம் அண்ணாமலை அண்ணன் பதவியேற்கிறார், மாநில தலைவராக மறுபடியும் சார்ஜ் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இனி தமிழக அரசியல் களம் அண்ணாமலை வர்சஸ் டிவிகே, டிஎம்கே, பிசிகே, ஏடிஎம்கே. பிஜேபியிலேருந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஏடிஎம்கே, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு எல்லாமே அண்ணாமலை வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு தான் களம் இருக்க போகுது. சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி.
ஜெய்ஹிந்த்.